இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா ஜோவோட செகண்ட் ரவுண்ட், அதாவது ஷார்ட் கோடிங் ரவுண்டில் என்னென்ன கொஸ்டின்லாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் கேட்டாங்களோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 4 வீடியோ சீரீஸை நான் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட் என்னென்னா இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஜோஹோவில் ஷார்ட் கோடிங் கொஸ்டின்ஸில் கேட்டதை 10 சம்மாக நான் வந்து 2 வீடியோவில் போட போகிறேன். இன்னொரு செக்ஷன் என்னென்னா 2024 லாஸ்ட் வீக், அதாவது போன வாரம் நடந்த ஜோஹோ இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி 2 வீடியோ போட போகிறேன். ஓகேவா? இதுக்கு நீங்கள் இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, என்ன 4 வீடியோ அப்படின்றது புரியலைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஜோஹோ இன்டர்வியூ ப்ராசஸ் ரிலேட்டட் வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ எல்லாமே, இந்த 4 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த 4 வீடியோவுமே பார்த்த உடனே புரிய போகிறதில்ல. ஏன்னா இது எல்லாமே கோடிங் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே கூட பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். செகண்ட் ஒன்று என்னென்னா, நான் ஜோஹோன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி அதில் இந்த நான் ஜோஹோ ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோஸுமே ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஜோஹோவில் கேட்ட கொஸ்டின். இந்த சீரீஸில் இருக்கிறது எல்லாமே ஜோஹோவில் கேட்ட கொஸ்டின் தான், பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு நம்பர்லையும் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஜிட்டை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 4 வந்து 6 இருக்குது. அதுக்கப்புறம் 8 + 4 வந்து 12 இருக்குது. 7 + 4 வந்து 11 இருக்குது. 5 + 4 வந்து 9. இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டீஜர் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்வியஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ அதை ட்ராவர்ஸ் பண்ணலாம். ட்ராவர்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ, அதாவது 2வை மட்டும் எடுக்கிறோம். அதை இப்போ மறுபடியும் கேரக்டர் டு கெட் நியூமரிக் வேல்யூ மூலியமாக அதை வந்து இன்ட்டாக மாற்றுறோம். அப்போ இன்ட் டிஜிட் வேல்யூவில் இப்போ 2 இருக்குமா, இந்த 2வை நம்ம வந்து டிஜிட்டோட, நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஜிட்டோட ஆட் பண்ணுறோம். அதாவது 2 + 4 அப்படின்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் ஆட் பண்ணிடுறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் கேரக்டர் எடுக்கிறோம். அது என்னது, 8. அதை வந்து நியூமரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அது +4 அதை வந்து ஸ்ட்ரிங் பில்டரில் ஆட் பண்ணுறோம். இப்படியே ஆட் பண்ணிட்டே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டீஜராக மாற்றி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுறதுக்கு integer.parseIntன்னு ஒரு மெத்தட் இருக்குது ஜாவாவில். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளமாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பூலியன் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லை 0 and 1 இதுதான் இருக்கும். இதோட சைஸ் வந்து m x n, அதாவது ஒரே ரோ ஒரே காலமில் m x n. ஓகேவா? அதுக்கப்புறம் மாடிஃபை சச் தட் இஃப் த மேட்ரிக்ஸ் செல் இஸ் 1 தென் மேக் த adjacent செல் as 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து இந்த செல்லில் வந்து 1 இருந்துச்சுன்னா இதோட அட்ஜசன்ட் என்ன, மேலே இருக்க செல்லு ரைட்டு லெஃப்ட்டு டவுன், இந்த 4 செல்லையுமே வந்து 0வாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இப்படி ஒரு 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக 0 மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள். ஓகேவா? இந்த இதில் நம்ம என்ன மெயினாக கற்றுக்கணும்னா, எப்படி மேட்ரிக்ஸை ட்ராவர்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ரோ லென்த் காலம் லென்த் கண்டுபிடிக்கணும் மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான். ரோ லென்த் காலம் லென்த் எப்படி மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கணும்னா, இன்ட் ரோஸ் ஈக்குவல் டு மேட் டாட் லென்த், அதாவது அந்த மேட்ரிக்ஸ் டாட் லென்த் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரோவோட லென்த் கிடச்சிரும். இதுவே காலம் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கணும், அதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சோன்னா நம்மளோட காலமோட லென்த்தை நம்மள கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ இதை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ஃபார் லூப் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எதுக்குன்னா, ரோ ட்ராவர்சல் அப்படின்னு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் தேவை. அடுத்த ஃபார் லூப் எதுக்கு தேவைன்னா, காலம் ட்ராவர்சலுக்கு தேவை. ஓகேவா? இப்போ நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மேட் ஆஃப் i, j வந்து நம்மளுக்கு வந்து 1ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், adjacent செல்ஸை வந்து 0வாக மாற்றணும். எப்படி மாற்றணும், adjacent செல்ஸ்னால் என்ன, i - 1, அதாவது i வந்து ரோ, அப்போ i - 1னா அதோட மேலே இருக்க ரோ. ஓகேவா? இப்படி ஒரு செல் இருக்குன்னா அதோட மேலே இருக்க ரோ. i + 1 அப்போனா என்ன, கீழே இருக்க ரோ. j - 1 அப்போனா என்ன, சைட் லெஃப்டில் இருக்குது. j + 1னா பாசிட்டிவில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து i - 1 வந்து 0 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஆக்சஸே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இந்த ரோவில் இங்கேயே வந்து ஒரு 1 கிடச்சிச்சுன்னா நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்டுமே கிடையாது, அது காலியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ i + 1 வந்து greater than 0வாக இருக்கணும். i
plus 1 வந்து லெசர் தென் ரோவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒரு எலமெண்ட் கிடைச்சிருச்சு லாஸ்ட் காலம்னா இங்க நம்ம ஆக்சஸ் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ அந்த எலமெண்ட் எல்லாம் நம்ம வந்து ஜீரோவா மாத்திடுறோம். அவ்வளவுதான் சிம்பிள் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இதோட அட்வான்ஸ் வேரியேஷனா நம்ம வந்து அடுத்த அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா ஜோஹோல கேட்ட ப்ராப்ளம் தான் ஆல்டர்னேட் சார்ட்டிங். இந்த ஆல்டர்னேட் சார்ட்டிங் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் அரே கொடுத்துருப்பாங்க. அது சார்ட்டடாக இருக்கலாம், இல்லை சார்ட்டடாக இல்லாமல் இருக்கலாம். இங்கே சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம லாஸ்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், அடுத்து செகண்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ், தேர்ட் பிக்கஸ்ட், தேர்ட் ஸ்மாலஸ்ட், இந்த மாதிரி வந்து அரேவை சார்ட் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேவை ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரே கிடைக்கும். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பாயிண்டர், எண்ட் பாயிண்டர் அப்படின்னு 2 வச்சுட்டேன். இங்கே ஸ்டார்ட்டு, இங்கே எண்டு வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு ரிசல்ட்னு ஒரு அரே வந்து புது அரே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போல்லாம் இந்த அரேவில் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்போல்லாம் i டிவைடட் பை 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. i டிவைடட் பை 2னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் நாட் டிவைடட் பை 2, அதாவது வந்து ரிமைண்டர் வந்து 0 வராது. செகண்ட் பொசிஷனுக்கு ரிமைண்டர் 0 வரும். அப்போனா ஃபர்ஸ்ட் பொசிஷன் எங்கே ரிமைண்டர் 0 வரலையோ அந்த இடத்துல எண்டில் இருக்க எலமெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். எண்டில் இருக்க எலமெண்ட்னா என்ன? 7 கொண்டு வந்து வைக்கிறேன். 7 கொண்டு வந்து வச்சாச்சா ஃபர்ஸ்ட் பொசிஷனில். அப்புறம் 7 வந்து அந்த எண்ட் பாயிண்டரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டிவைட் ஆகிற இடத்துல பாசிட்டிவ் பாயிண்டரை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ரன் பண்ணிட்டே இருந்தால் கடைசியில் நம்மளுக்கு இந்த அரே வந்துடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் அரேவோட ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். சிம்பிள். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா அனாகிராம்னா என்னன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் கொடுப்பாங்க. இப்போ ஏட்ல இருக்க எல்லா வேர்டுமே எல்லா லெட்டருமே மேட்ச் ஆகுற மாதிரி வேர்ட்ஸ் இங்கே இருக்கா, டி இருக்கு, ஈட் இருக்கு, அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதான் வந்து அனாகிராம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இன்புட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ், மேலே கொடுத்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேர்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், அந்த அனாகிராம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த அனாகிராமை கேரக்டர் அரேவா மாத்துறேன். எதுக்குன்னா அந்த கேரக்டர் அரேவா மாத்திட்டோம்னா என்னால் சார்ட் பண்ண முடியும். இப்போ ஏடிஇ வந்து ஏஇடியா வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு வேர்டா டிராவல்ஸ் பண்றேன். இதுல ஒவ்வொரு வேர்டா டிராவல்ஸ் பண்ணும்போது இப்போ கேட்ச்ன்றது எனக்கு வந்து லென்த்தே ஈக்குவலாக இல்லை. ஸோ கேட்ச்ன்றது வந்து எனக்கு அனகிராமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். டைகரும் அனகிராமாக இருக்காது. இந்த மாதிரி வந்து எந்தெந்த லென்த்தெல்லாம் வந்து ஈக்குவலாக இல்லையோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருவேளை லென்த் ஈக்குவலாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டும் இதுவும் ஏட்டும் லென்த் ஈக்குவலாக அப்படின்னா அந்த காட்டை வந்து நான் வந்து அரேவாக மாற்றுறேன். அரேவாக மாற்றி அதை சார்ட் பண்ணுறேன். காட்டை அரேவாக மாற்றி சார்ட் பண்ணிவிட்டு ஜிஓடி அதை சார்ட் பண்ணாலும் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். அதே தான் வரும் அசெண்டிங் ஆர்டரில். ஜிஓடி ஈக்குவல் டு ஏஇடியான்னு பார்க்குறேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அனகிராம், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ஈட் எடுத்துட்டோன்னா அதை சார்ட் பண்ணும் போது எனக்கு ஏஇடி தான் வரும். அப்போ ஏற்கனவே கொடுத்துருக்க இதுவும் ஏஇடி. ஸோ அதை ரெண்டையுமே அனகிராமாக இது பண்ணி நான் ஆட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணி எங்கே வந்து ஈக்குவல் லென்த் வருதோ அதை வந்து சார்ட் பண்ணி அதுவும் ஏட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து அனகிராமாக ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட்டில் ரிட்டர்ன் பண்ணுறோம். சிம்பிள் தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா கம்ப்யூட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் ஈச் இன்டீஜர் இன் இண்டெக்ஸ் பை எய்தர் சம்மிங் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் மல்டிப்ளைங் ஆல் த டிஜிட்ஸ். இதில் வந்து இன்புட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டாக இப்போ எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 120 எடுத்தோம்னா அதில் இருக்க ஒவ்வொரு டிஜிட்டையும் சம் பண்ணால் 3 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். இதோட மேக்ஸிமமாக ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 59 எடுப்போம். 59 சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். இதுவே மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கும். ஸோ 45 தான் லார்ஜ். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம புதுசாக ஒரு ரிசல்ட் அரே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்டீஜர் டாட் என்னன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார் லூப்பில் வந்து 0லேருந்து n வரை ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா while number is not equal to 0, அதாவது நம்பர்னா என்ன, இன்டீஜர்ஸ் ஆஃப் i ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு அது நாட் ஈக்குவல் டு 0 வரை டிவைட் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120 நம்ம மாடுலோ ஆப்ரேட்டரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கடைசி எலமெண்ட். இப்போ எந்த ஒரு நம்பரையுமே மாடுலோ ஆப்ரேட்டரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கடைசி எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 12 டிவைட் பண்ணும் போது 2 கிடைக்கும், 1 டிவைட் பண்ணும் போது 10 கிடைக்கும். ஓகேவா? இதுவே கோஷன்டால் டிவைட் பண்ணணும்னா அந்த கடைசி எலமெண்ட்டை தவிர்த்துட்டு மிச்ச எலமெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
இது வந்து 12. ஓகே, சாரி, இது 120 டிவைட் பை 10 வந்து 12. ஏன்னா இது கோஷன்ட், அது வந்து ரிமைண்டர். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், கடைசி எலமெண்ட்டை எடுக்கிறோம், எடுத்து சம் பண்றோம். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு 120ல இருந்து இந்த ஜீரோவை கழட்டி விட்டுறோம். அடுத்து மறுபடியும் லூப் நடக்குது. 2வை எடுக்கிறோம், அதை சம் பண்றோம், ப்ராடக்ட் பண்றோம். 12ல இருந்து 2வை கழட்டி விட்டுறோம். அடுத்து 1 போகுது, சம் பண்றோம், ப்ராடக்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சம்மையும் ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேத் டாட் மேக்ஸ்ல போய் சம்ம பெருசா இருக்கா ப்ராடக்ட் பெருசா இருக்கான்னு ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றோம். இதே மாதிரி ஃபார் லூப்ல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கா டிராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அரே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ தேர்ட் ப்ராப்ளமா நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம்னா ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு அரே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அரேல எந்த இண்டெக்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஈக்குவல் சம்மா இருக்குன்னு நம்ம இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து தேர்ட் இண்டெக்ஸ், அதாவது 2வை எடுத்துப்போமே. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா 5 + 1 6, 6 - 7 வந்து -1. இதே ரைட் சைடில் பார்த்தோம்னா -4 -3 -1. ஸோ இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது 3ன்னு இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 வேரியபிள் வச்சிருக்கோம், டோட்டல் சம், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் சம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த டோட்டல் சம் எப்பயுமே அந்த நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி தான் நம்ம அரே ஒவ்வொரு எலமெண்ட்டா டிராவல்ஸ் பண்ணி டோட்டல் சம்ல ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுக்கு எடுத்துட்டோம்னா -7 + 1 + 5 என்ன ஆகும், -1 + 2 -4 + 3. இங்கே ஒரு -1, 0 தான் வந்து டோட்டல் சம். ஓகேவா? இப்போ 0 டோட்டல் சம் ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அரேல வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த அரேல டிராவல்ஸ் பண்ணி டோட்டல் சம்ல இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டா மைனஸ் பண்ணிட்டே வரேன். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? டோட்டல் சம்ல 0 தான் டோட்டல் சம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, -7. ஸோ 0 -7 ஈக்குவல் டு +7. ஓகேவா? இப்போ அந்த லெஃப்ட் சம் வந்து ஈக்குவலான்னு பார்க்குறேன். 0 தான் வந்து லெஃப்ட் சம், ஈக்குவல் டு 7ஆ? நோ. அப்போ ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. நான் வந்து லெஃப்ட் சம்ல வந்து ஆட் பண்ணுறேன். எதை, இப்போ வந்திருக்க எலமெண்ட்டை. லெஃப்ட் சம் ஈக்குவல் டு -7, டோட்டல் சம் ஈக்குவல் டு இப்போ 7 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம். இப்போதைக்கு டோட்டல் சம் லெஃப்ட் சம்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். டோட்டல் சம் எவ்வளோ இருக்கு, +7 இருக்கு. லெஃப்ட் சம் எவ்வளோ இருக்கு, -7 இருக்கு. இப்போ அடுத்து 1 வரும்போது டோட்டல் சம்மோட நம்ம மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 6 ஆகும். அதை வந்து லெஃப்ட் சம்மோட ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறோம். ஈக்குவலா இல்லை, ஏன்னா 6 இஸ் நாட் ஈக்குவல் டு -7. ஸோ வந்து அடுத்து வந்து லெஃப்ட் சம்ல ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 1 ஆட் பண்ணா -6 ஆகும். கரெக்டா? இப்போ அடுத்து 5 வருது. டோட்டல் சம்மோட மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 1. ஓகே, அதை வந்து லெஃப்ட் சம்மோட ஆட் பண்றோம். அங்கேயும் வந்து -1, ரெண்டுமே ஈக்குவலா? நோ. அதுக்கு அடுத்து என்ன வருது, 2 வருது. 2 வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் சம்மோட மைனஸ் பண்றோம். -1 -1ம் இங்க -1 ஈக்குவல் ஆயிருச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்போ ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆயிரும். ஒருவேளை இது ஈக்குவலா ஆகலைன்னா கடைசியில -1ன்றது தானா ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா, ஜுவல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். நம்மளுக்கு வந்து ஜுவல்ஸ்னு ஒரு அரே ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோன்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்க ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஸ்டோன். ஓகேவா? இதுல ஜுவல்ஸ்ல இருக்க ஒவ்வொருமே ஒவ்வொரு ஸ்டோன். நம்மளுக்கு இருக்க ஸ்டோன்ஸ்ல எத்தனை ஜுவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க ஏ வந்து ஒரு ஜுவல், கேபிட்டல் ஏ வந்து ஒரு ஜுவல். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஏவும் கேபிட்டல் ஏவும் ஒன்றும் இல்லை. ஸோ இங்க வந்து ஸ்மால் ஏ ஒன்று இருக்கு, கேபிட்டல் ஏ 2 இருக்கு. ஸோ 3 ஜுவல்ஸ் இருக்கு. இங்க வந்து இசட் இருக்கு, ஆனா இங்க கேபிட்டல் இசட். ஸோ 0 ஜுவல்ஸ் தான் இருக்கு. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நம் ஜுவல்ஸ் ஸ்டோன்ஸ்னு ஒரு இது வச்சிருக்கேன். 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து வாங்கிட்டேன். ரிசல்ட் வந்து 0ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். அப்போனா எனக்கு செட்ல என்ன இருக்கும், ஏ இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப்ல என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை டிராவர்ஸ் பண்ணிட்டு ஸ்டோன்ஸை டிராவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து செட்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து நான் ரிசல்ட்டில் வந்து ++ பண்ணுறேன். ஏன் செட்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, செட்டில் தான் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஸோ நான் ஜுவல்ஸ் வந்து இப்படி கொடுத்தாலுமே எனக்கு வந்து செட்டில் வந்து ஏஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ டூப்ளிகேட்ஸ் இல்லாதனால நான் இங்கே வச்சுருக்கேன், செட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக கண்டெயின்ஸ் பண்ணி பார்த்துட்டு செட்டில் ஏஏ இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரும்போது ஏஏ வரும். இது வந்து ரிசல்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ 3 வந்து ரிசல்ட்டாக இருக்கும். அடுத்து பிபிபிலாம் இல்லாதனால அது வந்து அப்படியே போயிடும். ஸோ 3யை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ப்ராப்ளம். அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா, கடென்ஸ் அல்காரிதம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஜோஹோல மட்டும் இந்த ப்ராப்ளம் கேட்கல, கூகுள், அமேசான் ஒரு வந்து ஒரு 100 கம்பெனிஸ் ப்ளஸ் ஆகி இந்த ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நல்ல கவனிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்புட்டா ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதுல மேக்ஸிமம்
சம் இருக்க கண்டேஜியஸ் சப் அரே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டேஜியஸ் சப் அரேனா அடுத்தடுத்து அரே இருக்க எலமெண்ட். ஓகேவா? இப்போ இங்கே மேக்ஸிமம் சம் இருக்க எலமெண்ட் என்ன, 4 1 2 1. இந்த எலமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணால் அதில் மேக்ஸிமம் சம்மாக நம்மளுக்கு வந்து 6 கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. நான் சம்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன், n = nums டாட் லென்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ட்ராவர்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வரை ட்ராவர்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து sum = nums of I. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். அப்போ sum = -2 ஆகுது. எப்பெல்லாம் எனக்கு 2 விட கம்மி, அதாவது 0 விட கம்மியாக போதோ அந்த எலமெண்ட்டை நான் அங்கே அந்த அரேல ஆட் பண்ணுறதுல எனக்கு அர்த்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு அரே இருக்குது -2 6 4 அப்படின்னு ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த -2வை இந்த 6 4ன்ற அரே கூட ஆட் பண்ணுறதுனால எனக்கு சம் இன்க்ரீஸ் ஆக போதா? இல்லை, டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த -2வை நான் லெஃப்ட் பண்ணிடுறேன், இந்த 6 4 மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ எப்பெல்லாம் வந்து எனக்கு சம் வந்து 2வை விட கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து அந்த சம்மை 0 ஆக்கிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு வாட்டி சம்மை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை மேக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸ் இஸ் லெஸர் தென் சம்மாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். அது எப்படி ஒர்க் ஆகும், இப்போ -2 வந்துச்சு, நம்ம 0 ஆக்கிட்டோம், 1 வந்து சம்மில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் -3 வரும், அப்போ -2 ஆயிரும் சம். ஸோ அதையும் நம்ம 0 ஆக்கிறோம், ஏன்னா வந்து -2 நெகட்டிவ். ஓகேவா? அடுத்து சம் = என்ன, 4 4 -1, இன்னும் 0 ஆகலை, 3 தான் இருக்குது. ஸோ 3 + 2 அடுத்து வரும், அடுத்து வந்து 5. ஓகேவா? அந்த 3 + 2 5 + 1 6 ஆயிருச்சு. ஸோ 6 வந்து எனக்கு மேக்ஸ்லேயே அப்டேட் ஆயிரும், மேக்ஸ் = 6ன்னு அப்டேட் ஆயிரும். 6 வந்து >0 தான். ஸோ சம் வந்து இப்போ அடுத்து sum = 6 - 5 1 is still >0. அப்புறம் sum = 1 + 4 லாஸ்ட் எலமெண்ட் = 5. 5 greater 6 greater 6 தான் greater. ஸோ 6 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த கடென்ஸ் அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் O(n) தான், ஏன்னா ஒரே ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்பேஸ் வந்து O(1) தான், ஏன்னா எந்த வித ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. அதனால தான் இந்த அல்காரிதம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லா கேரக்டரையும் ரிமூவ் பண்ணணும். எந்த கேரக்டர்லாம் ரிமூவ் பண்ணணும்னா, S2ல இருக்க எல்லா கேரக்டரையும் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் S2 வந்து EN, ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்னா ஈயையும் என்னையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஈயையும் என்னையும் ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது, அதுவும் கேஸ் சென்சிட்டிவ் இது. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹேஷ் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹேஷ் செட் கிரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் நம்மளுக்கான இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி அந்த கேரக்டர் C வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் கேரக்டர் அரேவாக மாற்றி ட்ராவர்ஸ் பண்ணுறேன். கேரக்டர் அரேவாக மாற்றி ட்ராவர்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து E இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் லெட்டர் E தான். E வந்து இல்லை, ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவாக தான் செக் பண்ணி E இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸ் இருக்கா, இல்லை. அடுத்து P இருக்கா, இல்லை. அடுத்து வந்து E இருக்குது. ஓகேவா? கேபிட்டல் E இருக்குது. அந்த E இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ணுறேன், ஸ்மால் E இருக்கா, இல்லை. ஸோ நான் இல்லைன்னா என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் ஆட் பண்ணிடுறேன். ஒருவேளை இருந்துச்சுன்னா ஆட் பண்ண மாட்டேன். அடுத்து என்ன, எக்ஸ் இல்லை, அதுவும் வந்து ஸ்ட்ரிங் பில்டரில் ஆட் பண்ணுறேன். அடுத்து P இல்லை, ஸ்ட்ரிங் பில்டரில் ஆட் பண்ணுறேன். அடுத்து E வரும்போது ஆல்ரெடி நான் ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா S2ல இருக்குன்னு. ஸோ E ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த மாதிரியே அடுத்து N வரும்போது அதையும் ஸ்கிப் பண்ணிடுவேன், CE ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் பில்டரை எப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா, SB = toString அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். சிம்பிள். இப்போ நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் 2 எலமெண்ட் ஏதாவது வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதாவது 4ஆக மாற்றிட்டு செகண்ட் எலமெண்ட்டு 0வாக மாற்றிடணும். ஓகேவா? அது ரெண்டுமே கன்சிக்யூட்டிவாக வந்தால் தான். இப்போ இங்கே வந்து 2 2ன்னு கன்சிக்யூட்டிவாக வந்திருக்கா, அப்போ 4ஆக மாற்றிட்டு இங்கே 0வாக மாற்றிடணும். இங்கே 6 6ன்னு கன்சிக்யூட்டிவாக வந்திருக்கா, அப்போ இதை 12ஆக மாற்றிட்டு இது 0வாக மாற்றணும். மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா, நான் ஜீரோ டேர்ம்ஸை வந்து முன்னாடி எடுக்கணும். அப்போ இங்கே நான் ஜீரோ டேர்ம்ஸ் என்ன இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும், 12 இருக்கும், 8 இருக்கும். அதை வந்து முன்னாடி எடுக்கணும். 4 12 2 12 8, அதுக்கப்புறம் ஜீரோஸ்லாம் கடைசியில் எடுக்கணும். இவ்வளோ தான், இந்த 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து 2 கன்சிக்யூட்டிவ் டேர்மாக இருந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்மை 0 ஆக்கணும், அதுக்கப்புறம் வந்து அரேயில் ஸ்டோர் பண்ணணும், பின்னாடி 0 ஆக்கி ரிட்டர்ன் பண்ணிடணும். சிம்பிள் அஸ் தட். இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து int n = array.length அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ட்ராவல் பண்ணுறேன். இஃப் அரே ஆஃப் I is not equal to 0, 2 0 ஒரே இதில் வரலாம். ஒருவேளை அப்படி வராமல் இருந்துச்சுன்னா, not equal to 0
ஜீரோவாக இருந்து அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஒரு டேர்மும் அடுத்த டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அரே ஆஃப் ஐ இஸ் இன்டூ டூ அதை இன்டூ டூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்று 0 ஆக்கிடுறேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் இந்த அரே இந்த அரேவை எடுத்துட்டோம்னா 4 4 0 0 4 0 8 இந்த மாதிரி ஒரு அரே கிடைக்குமா? இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அடுத்த டாஸ்க் என்னன்னா இதில் வந்து நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாம் முன்னாடி எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு இஃப் அரே ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான். ஸோ அரே ஆஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அதுக்கப்புறம் கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக வந்து 4 வந்துருச்சு. இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அதாவது இந்த டேர்மில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் தேடிட்டு இருக்கு. இங்கே வந்து 0வாக இருக்குது. ஸோ இது ஸ்கிப் ஆயிரும். இந்த ரெண்டுமே இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 4 கவுண்ட் 2. அடுத்து வந்து இங்கே ஸ்கிப் ஆயிரும். 8 கவுண்ட் 3. ஓகேவா? இப்போ இந்த கவுண்ட் வந்து 3ஆக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட என்னோட கவுண்ட் வந்து அரேயோட லென்த் வர. ஸோ 3லேருந்து என் வர நான் 0வை ஃபில் பண்ணுறேன். அப்போ எனக்கு கடைசியில் இருக்கிறது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும் 448000 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்க ரிசல்ட்டே வந்துடும். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்பவே சிம்பிள்.